அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1-11 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் என்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல்வெட்டுகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விழிப்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்பொழுது முன்பு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாற, யாரும் விருப்பம் போல குடித்தபின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இன்று நான் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாம்னு அனுபவிக்கிறேன். ஏன்னா இங்கே ரெக்கார்டிங் அவங்க வந்திருக்காங்க, ஆனால் ரெக்கார்டிங் இல்லை. அவங்க ரெக்கார்டிங் செய்ய நேரத்தில் எனக்கு கவனமாக இருக்கணும். நான் என்ன பேசுகிறேன், எப்படி பேசுகிறேன், அதெல்லாம் கவனமாக இருக்கணும். நான் வந்ததை அவங்க பார்த்தேன். இப்போ நினச்சேன் ரெக்கார்டிங் அவங்க போகணும், ஆனால் ரெக்கார்டிங் இல்லை. அதனால் ஃப்ரீயாக பேசலாம்னு நினைக்கிறேன். இன்று நாம் 3 அன்னை திருவிழாவை கொண்டாடுகிறோம். உலகமெங்கும் 3 மாதாவின் திருவிழாவை கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த பங்கிலே நாம் நம்முடைய பங்கு பாதுகாவலே 3 அன்னை திருவிழாவை கொண்டாடுகிறோம். இன்று
உலக நோயாளிகள் தினத்தையும் கொண்டாடுகிறோம். World Day of the Sick. எல்லா நோயாளிகளுக்காகவும் இன்று நாம் ஜபிக்க வேண்டும் இந்த திருப்பலியின் போது. ஏனென்றால் இன்றைய தினம் உலக